இந்த வீடியோல விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படம் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஏன் வந்து ஒர்க் ஆகல. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து 200 கோடி வந்து 350 கோடி கிட்ட வந்து செலவு பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். பட் ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா பாதி அமௌண்ட் கூட கிராஸ் பண்ணல கலெக்ஷன்ல. 136 கோடி தான் பாத்தீங்கன்னா வந்து இதோட கலெக்ஷனே வேர்ல்டு வைடு டோட்டலா பாத்தீங்கன்னா வந்து எடுத்திருக்கு. ஸோ இது வந்து யாரோட மிஸ்டேக்? ஏகே வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை ஸ்டோரியை சூஸ் பண்ணி எடுத்து ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதான் ஏகேவோட மிஸ்டேக்கா? இது வந்து ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தை எப்படி பார்க்கணும்னே தெரியாம போய் பார்த்து தப்பான ரிவ்யூலாம் வந்து கொடுத்து ஒரு மாஸ் இல்ல, ஒரு பில்டப் இல்ல, மாஸ் டைலாக்ஸ் இல்ல. பத்த விட்டானுங்க தேட்டர்ல. அஜித்துக்கு இது கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ. ஆமா, ரொம்ப கம்மி தான். என்ன கம்மியா இருக்கு? யார் நான் சொன்ன வந்து பார்க்க சொல்லுங்க. நான் வந்து உள்ள வந்து கிட்டத்தட்ட ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு. ஏகே பின்னிட்டாரு. அவர் மனைவிக்காக கொஞ்சம் போறாரு, அவ்வளவுதான். நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். பிஜிஎம் சூப்பர். அனிருத்துக்கு ஆன்சர். ஸோ அப்படி பார்க்குற ஒரு மிஸ்டேக்கா அப்படின்றது தான். இது இல்லாம இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பார்த்தோம்னா அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். சேம் டைம் என்னன்னா இப்போ இந்த ரீசெண்ட் டேஸ்லயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிக் ஆக்டர்ஸ், அதாவது அஜித், விஜய், ஸோ இவங்க 2 பேர் தான் இப்போ பயங்கரமா பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நடிக்கிற படம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகல. ஸோ இதான் வந்து யார் நடக்குது, இது வந்து யாரோட மிஸ்டேக் அப்படின்றது தான் இதில் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஜனா எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு சேனல். இதுல நம்ம வந்து பேசப்படாத விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படின்றது நம்ம ஒப்பீனியன்ஸும் சரி, இந்த ஒப்பீனியனும் சரி, ஒரு ஃபன்னாகவே பார்த்தீங்கன்னா வந்து சேம் டைம் ஒரு புரிதலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ நம்ம எடுத்துருப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல இருந்து வருவோம். இந்த படத்தோட டைரக்டர் மகிழ் திருமேனி அவர் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல, இந்த படத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றத அந்த சின்ன கிளிப்பும் முறை நீங்க பார்த்துட்டு வாங்க. இந்த படத்துல வந்து அஜித் சார் பஞ்ச் டயலாக் பேச மாட்டார். இந்த படத்துல அஜித் சாருக்கு ஒரு கிராண்ட் என்ட்ரி கிடையாது. இந்த படத்துல ஒரு பயங்கர பில்டப்பு இன்டர்வல் பிளாக் கிடையாது. ஆனாலும் இந்த படம் உங்க அத்தனை பேரையும் திருப்திப்படுத்தும், இன்க்ளூடிங் இப்படி இருக்கும் போது தமிழ் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அஜித் குமார் அப்படின்னாலே வந்து அவர் என்ட்ரிலேயே வரும்போது ஒரு 10 பேரை அடிச்சு பறக்க விட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தே வரணும்க்கு திடீர்னு வந்து அஜித் குமார் வந்து எந்த ஒரு ஹைப்பும் கிடையாது. கேஷுவலா அந்த விடாமுயற்சி படத்திலே பாத்தீங்கன்னா வந்து கேஷுவலா பாத்தீங்கன்னா வந்து கார் ட்ரங்கர் ஓபன் பண்ற மாதிரி வந்து ஸோ அந்த ஒரு என்ட்ரியில தான் இருக்கும். எந்த ஒரு நம்ம வந்து ஹைப் மூமெண்ட்டும் வந்து கிடையாது. இப்போ இந்த படத்தை நம்ம வந்து எப்படி பார்க்கணும், அதுக்கப்புறம் இந்த படத்துல பார்த்து ரசிக்க வேண்டிய விஷயங்கள், தமிழ் படம் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்னதான் வந்து இருக்கு, அதை எப்படி பார்க்கணும்னா நீங்க வந்து ஒரு ராவா பச்சுதான் பார்க்கணும். ஒரு பிளாட்டான எனக்கு அதே நான் சொல்றது மாதிரி நான் சொன்னதை பார்த்து அப்படியே இந்த படத்தை போய் பாருங்க. இந்த படமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாட்டான ஒரு ஸ்டோரி. இதை வந்து பிளாட்டா பாருங்க, எந்த ஒரு ஹைப்பும் கிடையாது. ஒரு பிளாட்டா ஃபுல்லா வந்து பார்த்து முடியுங்களா, உங்களுக்கு டெஃபினட்டா இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்க அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பீங்க, விடாமுயற்சி மாதிரி ஒரு படம் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வந்துடுவீங்க. இந்த மாதிரி பிளாட்டா ஒரு ரா கதை பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பிளாட்டா போகும். நீங்க அப்படிதான் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தாங்க. ஏன் இத்தனை தூரம் அந்த பிளாட்டா பாவம்னு சொல்றோம். ஸோ நீங்க அப்படி மைண்ட் செட்ல போயினா இந்த படத்தை நீங்க பக்காவா பார்ப்பீங்க. ஓகே, நல்லாவே புரியும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் திரும்ப சொல்றேன். இப்போ இந்த படத்துல பார்த்து ரசிக்க வேண்டிய என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க, நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐப்பவே இருந்தது. அடுத்த விஷுவல் அவங்க எப்படி காட்டுவாங்க, அடுத்த சீன் அவங்க என்ன மாதிரி ஷாட்லாம் எடுப்பாங்க, எப்படி அவங்க ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரசிச்சுட்டே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இந்த படம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். டெஃபினட்டா நீங்க அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணி ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரா வந்து எடுத்துருக்காங்க. அவங்க ஆக்டிங் அந்த ரோல் பிளேன்னு சொல்லுவாங்களா. இப்போ விடுதலை பார்த்தீங்கன்னா வந்து சூரி வந்து குமரேசன் அவரோட ரோல் வந்து அதை மட்டும் தான் பிளே பண்ணுவாங்க. அதை தாண்டி எதுவும் பார்த்தீங்கன்னா அது பண்ண மாதிரி அந்த மாதிரி ரோல் பிளே வந்து எல்லாருமே வந்து சூப்பரா வந்து பண்ணி இப்போ இந்த படத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்றதே அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சேம் டைம் இதுல ஒர்க் பண்ணல இதுக்காக நம்ம வந்து ஒரு அப்ரிசியேஷனா பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஸ்கிரீன் பிளே வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம், எவ்வளவு சூப்பரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சவங்க, இப்போ இந்த தமிழ் சினிமானாலே அஜித், விஜய் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பயங்கர பீக்ல பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. அவங்கள வச்சு படம் எடுத்தா அந்த காசு எடுத்துடலாம், ப்ரொடியூசர் நிறைய பேர் லைன்ல நிற்பாங்க, இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம்ல. இப்போ அவங்க வச்சு நடிச்சாலுமே சரி, அவங்கள படத்துல போடுறதும் சரி, இந்த காசே அவங்களால பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போயிடுச்சு. ஆண்டி நான் என்ன சொல்றேன்னா, அஜித் விஜய் வந்து ஒரு 10 பேர் அடிச்சாதான் இந்த 10 பேர் பாப்பீங்களா, அதாவது இன்க்ரீசிங்கே ஒரு 10 பேரை காலி பண்ணிட்டு படத்தை பாப்பீங்களா, இல்ல ஒரு ஸ்டோரியாவே வந்து லைக் பண்ணுவாங்களா தமிழ் ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணியே பாத்தீங்கன்னா வந்து பண்ணா இது உங்களுக்கு எது பிடிக்கும்? ஏன்னா நான் காட்சிக்காக படம் எடுறான்னு சொல்லிட்டு ஓவர் ஹைப்பை கொடுத்து இந்த படமே நல்லாம போயிடுது. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கலாமா, இல்லை வந்து இல்லை ப்ரோ உங்க சினிமாவே உங்களுக்கு வந்து போதும், உங்க சினிமா விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்றத உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து சொல்லுங்க. குட் பேட் ட்ரைலர் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதை பத்தியும் நம்ம வந்து பேசணும் அடுத்தது. ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசா போயிடக்கூடாது.